ஹாய், வெல்கம் டு மை சேனல். இடியாப்பத்துக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் ஆட்டுக்கால் பாயா. பட் ஆட்டுக்காலே இல்லாமல் ஆட்டுக்கால் பாயாவோட டேஸ்ட்டில் வெஜ்ஜிலேயே ஒரு பாயா செய்யலாம், முருங்கைக்காயை வச்சு. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு முருங்கைக்காயோட நாரெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பாயாவுக்கு அரைச்சி விட தேவையான மசாலாவை ரெடி பண்ணி வச்சிடலாம். ஒரு ஜாரில் சோம்பு, சீரகம், லவங்கம், ஏலக்காய், பட்டை, கசகசா, முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், மிளகு, தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு சோம்பு, பிரிஞ்சி இலை, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதனோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக புதினா இலை இதை போட்டு நல்லா வதக்கிட்டு அதனோட ஒரு தக்காளி சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். இதனோட கட் பண்ணி வச்ச முருங்கைக்காயை சேர்த்து 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிடலாம். கிரைண்ட் பண்ணி வச்ச மசாலாவையும் இதனோட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு 2 மினிட்ஸ் குக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் செக் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் வர வரைக்கும் வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாயா ரெடி ஆகிறதுக்குள்ளே இடியாப்பமும் செஞ்சு முடிச்சிடலாம். அரிசி மாவு 2 கப் எடுத்திருக்கேன். அதை 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துடலாம். அந்த மாவு பிசையறதுக்கு ஒரு கப் தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். அதை 2 ஆஃபாக பிரித்து எடுத்து இடியாப்ப குழலுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். இடியாப்பம் செய்கிற தட்டு இல்லைன்னா இட்லி தட்டு மேலேயே வாழை இலை வச்சு வாழை இலைக்கு மேலே எண்ணெய் தேய்ச்சிட்டு இடியாப்ப குழலில் சுற்றி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஸ்டீம் பண்ணி எடுத்தால் இடியாப்பம் பக்காவாக ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம குக்கரில் வச்சுருந்த பாயாவும் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டீம் பண்ண வச்சுருக்க இடியாப்பத்தையும் சேர்த்து எடுத்து வச்சு சர்வ் பண்ணால் பாயா சாப்பிடணும்னு தோணும் போதெல்லாம் இதை கண்டிப்பாக செய்வீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.